சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லாதம்மா. நான் எவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் தானே குறைச்சு கேக்குறேன். கொடுத்தா என்ன? நானும் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. விலையை மட்டும் பாக்காதீங்க, பொருளோட தரத்தை பாருங்க. பாய் வந்து நைஸ் கோரை நாங்க கொள்ளிடத்துல இருந்து வர வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபோம் வந்து ஹை குவாலிட்டி, சூப்பரா சாஃப்டா இருக்கும். வீடியோல 899 ரூபா தானமா நீ சொன்ன? வீடியோல போட்டது எந்த பாய், இது எந்த பாய்? அது 6க்கு 3 நார்மல் பாய் பெட்டுமா. இது 6க்கு 3 ஃபோல்டிங் மாடல் வித் வெல்க்ரோ டைப். இது வந்து நாங்க தான் இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிருக்கோம். பாருங்க, இது இந்த மாதிரி நீங்க செப்பரேட்டா பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு திரும்ப நீங்க இதை ஒட்டிக்கலாம். அந்த மாதிரியான மாடல் இது. இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் இல்லையாமா? இவ்வளவு வசதி உள்ளதை போய் நீங்க அந்த ரேட்டுக்கு கேக்குறீங்க. அது நார்மல் பாய் பெட்டோட ரேட்டுமா. என்னப்பா என்ன ஒரே இறைச்சலா இருக்கு? என்ன ஒண்ணும் இல்லப்பா, பாய் வாங்க வந்திருக்காங்க. ரேட்டு சொன்னேன், ரொம்ப அடிமட்டத்துக்கு கேக்குறாங்க. ஏமா அப்படி விற்கிற விலைவாசி தெரியாம பேசினா எப்படிமா கொடுக்க முடியும்? இல்லங்க, உங்க அளவுக்கு இல்ல. அது சின்ன பிள்ளை இல்ல, சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்க இருக்கல நான் வந்திருக்கணும். நல்ல வேலை இப்பயாவது நீங்க வந்தீங்க. நீங்கன்னா கொஞ்சம் பெருந்தன்மையா அனுசரிச்சு பண்ணுவீங்க. ஆமாமா, அது சின்ன பிள்ளை, அதுக்கு தெரியாது. அதனால என்ன, நீங்க எடுத்துக்கங்க. எடுத்துக்க எவ்வளவு நேரங்க ஆக போகுது? இன்னும் விலைய பேசி முடிவு பண்ணல. விலை எவ்வளவுன்னு சொல்லுங்க. விலை என்னமா விலை? கொள்ளாத விலை. உங்களுக்காக 1500 ரூபாய் கொடுக்குறேம்மா. என்னது 1500? என்ன அது அநியாயமா இருக்குது. இதுக்கு அந்த பிள்ளைய பரவாயில்லையே, அது குறைச்சு தானே சொல்லுச்சு. நல்லா வந்திய, இதுக்கு நான் அந்த பிள்ளைகிட்டே வியாபாரம் பேசிக்கிறேன். போங்கய்யா. ஏமா, அது சின்ன பிள்ளை சின்னதா சொல்லிடுச்சு. நான் பெரிய ஆளு பெருசா சொல்லிட்டு. சின்ன பிள்ளை சின்னதா சொல்லுமா, பெரிய ஆளு பெருசா சொல்லுவீல? நல்லா இருக்கியா உங்க கதை? அப்ப எல்லா கடையிலயும் சின்ன பிள்ளையா இருக்க கடையா பத்தம் போய் சாமான் வாங்கணும் போல இருக்கு. இதுக்கு நீங்க வராமையே இருந்திருக்கலாம். நான் அந்த பிள்ளை கிட்ட எப்படியாவது பேசி வாங்கிட்டு போயிருந்திருப்பேன்.